அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற அட்டவணை ஒருவருக்கு நல்ல பதவி கிடைப்பது, அதிலும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய பதவி, பெயரும் புகழும் கொண்ட பதவி அமைவது, மேலும் அந்த பதவி அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தரக்கூடிய, இப்படிப்பட்ட அமைப்பை தரக்கூடிய ஜாதகத்திலே கிரகநிலை அமைப்பை பொறுத்ததாகும். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்ற சுபஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய, புத்திர, ஆராய்ச்சி, கல்வி, குலதெய்வ வழிபாடு, அருள் கடாட்சம், தாய்மாமா ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சுபஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி ஜீவனம், புகழ், பெருமை, அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்தால், 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும், அதிகாரபூர்வ பதவி கிடைக்கும், ராஜதந்திர அமைப்பு பொருந்தக்கூடிய வகையிலே, அவருடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையிலே உள்ள பதவி கிடைக்கும் என்பதாகும். அந்த வகையிலே இந்த அட்டவணையிலே எண் 1 மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரிய பகவான் 10ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி, அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல எண் 2 ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான், அந்த புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதன் பகவான் 10ஆம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி, அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி. அதுபோல எண் 3 மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல எண் 4 கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் 5க்குடையவன் 10ஆம் இடத்திலே மேஷத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல எண் 5 சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்குடைய குரு பகவான் 10ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி, அதிகாரபூர்வ மற்றும் ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல எண் 6 கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய 10ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரபூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான்,
துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால், துலாம் லக்னத்திலே 5 கூடிய சனி பகவான் 10ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 கூடிய குரு பகவான் 10ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கன்னியில் இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடமாகிய கன்னியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய துலாத்தில் இருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 10ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய தனுசுவில் இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5 கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும். மேலும் அவருக்கு அதிகாரம் நிறைந்த ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அதனால் மேன்மேலும் பதவியின் பெருமையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ராஜதந்திர பதவி கிடைக்கும். பெயரும் புகழும் கொண்ட பதவி மற்றும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருந்தால், எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யார் 5 கூடியவன், அந்த 5 கூடியவன் 10ஆம் இடத்தில் எந்த வீட்டில் இருந்தால், இவ்வாறாக 5 கூடியவன் 10ஆம் இடத்தில் இருந்தால், 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு பெயரும் புகழும் கொண்ட பதவி கிடைக்கும் மற்றும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர பதவி கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.